வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவே துணை. அருஞ்சோதி தொலைக்காட்சி நிலையத்தாரின் இன்றைய சிந்தனை விருந்துக்காக உலக சமாதானம் திட்டத்தின் கீழாக 41வது பாடலையும் 42வது பாடலையும் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். முதலிலே 41வது பாடலின் சிந்தனையை நாம் சற்று சிந்திப்போம். இந்த 41வது பாடல் குற்றங்கள் பலவிதம். திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டாமல் திருடன் அவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. திருடிய பிறப்போனின் செயலை மற்றும் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோகிய. திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதும் உண்டு. திருடியவன் பிடித்துவிட்டால் சொத்து சாட்சி சேர்த்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு. இதுதான் அந்த 41வது கவியின் சிந்தனை விருந்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு. இந்த குற்றம் என்பது என்ன? குற்றவாளி, பாவியற்கு பாவிகள் உலகத்தில் யாருமே இல்லை. இது மகான் வேலைக்கு மகிழ்ச்சி அவர்களுடைய கூட்டு. இவைகளுக்கு நம்மளுடைய பாதிப்பு என்னன்னா அவர்களுடைய மக்களுடைய பாதிப்பு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள். அதுதான் அதை இப்போ முதல்ல 2 லைனை நாம் எடுத்துக்கொள்ளோம். திருடுவதற்கு சந்தர்ப்பம் எடுத்தாலும் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. எப்படி ஒரு திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டுவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்போ எல்லாருமே யோக்கியனாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இது பெரிய மகானாக கூட இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், பல அலுவலகத்திலே ஆபீசர்ஸ் இருந்து கீழ்நிலை ஊழியர்கள் வரை அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிட்டாமல் பல பேர் பல ஆண்டுகள் அவர்கள் சர்வீஸை முடித்துவிட்டு இந்த அன்று மாலை அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக செல்வதற்காக இருக்கும்போது அன்றைக்கு பிடிப்பட்டவர்கள் நிறைய பேர் நம்ம தேவைப்படுத்திருக்கிறோம். ஆனால் திருடுக்கு சந்தர்ப்பம் கிட்டாதவர்களுக்கு கிட்டியவர்கள் மாற்றிவிட்டார்கள். கிட்டாதவர்கள் ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் அவங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் அரச ஆட்சி நடைபெற்றது. அந்த அரசாட்சியிலே எப்படி இந்த திருடிகள் அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு பெரிய மகான் அங்கே எல்லாருக்கும் அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாட்சியில எல்லாருக்கும் அந்தந்த காலத்தால பருவத்தால அந்தந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்தினுடைய பருவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஓய்வு. அந்த ஓய்வில் அவங்களுக்கு திருவிழாக்கள் நடைபெறுவது, கோயில் திருவிழாக்கள், அப்புறம் நடனங்கள், கூத்து, இது மாதிரி அந்த கிராமப்புறங்கள் நடத்துவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பிரிவில் மகாராஜாவுக்கு யாரெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்தார்களோ அவர்களுக்கு கீழ்நிலை ஊழியர்களிலிருந்து ஞானிகள் வரைக்கும் அவர்களுக்கு சன்மானம் தரப்படும். அப்படி ஒரு இது நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அப்படி நடைபெற்று வரும்போது ஒரு பெரிய மகாராஜா சின்ன நிறைய சொத்து பெரிய அரசாட்சி ஆண்டு கொண்டிருந்தவர். அவர் ஒரு நியூஸ் கொடுக்குறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். கடைசி நாள் ஒரு ஞானி, ஏன்னா ஞானிகள் சித்தர்கள் இவர்களுக்கு தான் கடைசியாக உயர்ந்த நிலையில் மாண்புமிகு. இப்போ நம்ம மாண்புமிகு மனிதர்களுக்கும் அன்றைக்கு அரசியல் இருக்கவங்க மாண்புமிகு என்று போகிறோம். அன்றைக்கு மாண்புமிகு அறிந்த நிலை அவங்க ஞானிகள் மாண்புமிகு என்று கூறுவாங்க. அப்போ அந்த பெரிய ஒரு ஞானியை அன்றைக்கு அவங்க இந்த அவார்டு கொடுப்பதற்காக அவரை போய் கொடுத்துக்கிறாங்க. அவர் எனக்கு எதுக்கு இல்லை நீங்கள் தான் வாங்கணும். அவர் வருகை தந்திருக்கின்றார். வந்துட்டு மகாராஜா எல்லாருக்கும் கட்டளை வச்சுக்கின்றார். கீழ்நிலை ஊழியர்களிலிருந்து மேல்நிலை எல்லாருமே சின்சியராக வேலை செய்யணும். குடும்பத்தில் எல்லாரும் கொடுத்து எல்லாம் சுத்தமாக எல்லாம் இருக்கணும்.
பெரும்பாலும் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறதுனா வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணுவோம், மாதிரி எல்லாம் வீட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறதோடு இல்லாமல் அன்றைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்கள் அனைத்தையும் புதிதாக உபயோகப்படுத்த வேண்டும். அவங்க பெரிய மகான் வருகின்றாங்க அப்படின்னால அவர் உபயோகப்படுத்தும் அனைத்து பொருட்களும் புதிதாக செய்யப்பட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினார். அதுக்காக அந்த காலத்துல அவருக்கு உணவு பரிமாறுவது முதல் எல்லா அனைத்து பொருட்களும் விரைவிலே கொடுத்தாங்க. அதை அன்றைக்கு செய்ய ஆரம்பித்தார். அப்படி பார்த்தா ஒரு பாத்திரங்கள் அவர்கள் உபயோகப்படுத்தும் தண்ணீர், பாத்திரம் தட்டு அனைத்துமே வேலைப்பாடுகள் அமைந்த அது ரத்தினகத்து கொஞ்ச டம்ளர் லேக்கு எல்லாமே அது மாதிரி அவங்களுக்கு அமைப்பு கொடுத்து அவருக்கு விமர்சனத்துக்காக இருந்தார்கள். அங்கு இருந்து எல்லாம் சரியாக எல்லாம் முடித்து விட்டது. இவர் பெரிய மகான். விருந்து முடிஞ்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன பிறகு எல்லாம் இது பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு விலை இருந்து இவரு போகும்போது அது விரைந்து மகாராஜா அவங்க இவரு சாப்பிடும்போது இந்த டம்ளர் நல்லா இருக்குது, அது விரைந்து முத்துக்கள் வழிகளுடைய மாற்றம் எல்லாம் அது ஜெகனா பேசிட்டு எல்லாருமே அவர் சொன்னாங்க. இவரும் அந்த மகான்னு சொன்னார். அதுக்கான வேலைப்பாடு சொல்லி இவரும் ஒரு வார்த்தை சொன்னார். கட்சியில் பார்த்தா அதை வந்து மகாராஜா வந்து அவங்க கொடுக்கலாம் சொல்லி பார்த்தாரு. எல்லா பொருட்களும் இருக்கிறது, அந்த பொருள் மாற்றம் காணவில்லை. அப்போ அரண்மனை விட்டு யாரும் செல்லக்கூடாது, எல்லாரும் செக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்போ இந்த மகான் சொல்றாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முதல்ல என்னுடைய உடமையை மொத்தம் செக் பண்ணிக்கணும். நான் வந்து அந்த ஒரு இதுக்காக போனோம், யாரும் நடத்துறதுக்காக நான் போனோம். என்னுடைய ஐயா மகான் இல்லவே என்னுடைய உடமையிலே கட்டாயம் செக் பண்ணி தான் கொடுக்கணுமா சொல்கிறாரு. ஐயா மகாராஜாவோட காலம் போயிட்டு நம்ம உங்கள் உடமைகளுக்கு தேவையில்லை சொல்லிட்டு இவரை வச்சுட்டாங்க. எல்லாருடைய உடைமைகளையும் சரிபார்த்து விட்டார்கள். எதுக்கும் யாருக்கும் கிடைக்கவில்லை. சரி, மறுநாள் அன்று அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு பொருள் காணவில்லை என்றால் யாரே கீழ் நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் பெரும்பாலான எண்ணங்கள். ஏன்னா மனிதர்களுடைய எண்ணம் எப்படின்னா, வேண்ட படிப்பாளி வேண்ட அறிவாளி நினைத்து கொண்டு இருக்கணும், யாரும் சொல்ல மாட்டார்கள். கீழ் நிலையில் இருப்பது தான் அந்த எண்ணம் இருப்பது நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வேலைக்கார எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு செய்யாத பொறுமை இல்லை. கடைசியாக பார்த்தா அன்னைக்கு வந்து அன்றைக்கு யாரும் புதுசாக ஒரு அம்மா வந்துட்டாங்க. யாருன்னா அந்த மகாராணியுடைய நெருங்கிய தோழி, மகாராணியின் நெருங்கிய தோழி. அந்த தோழி என்ன பண்ணிக்கிறாங்க, அந்தமா வந்துக்கிறாங்க. அந்தமா வர வேண்டிய காரணம் இருக்காருன்னா, இன்னைக்கு இந்த விருந்துக்காக சமையல் செய்வதற்காக அந்தமா வந்து மகாராணியை வர வைத்து இருக்கின்றார்கள். அவங்க வந்து அவங்க வெளியாவது அவங்க தான் அரண்மனை விட்டு வெளியே யாரும் செல்ல முடியாது. இந்த மாதிரி ஒன்றுதான் போனோம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கவில்லை, எதுவுமே கிடைக்கல. மன வருத்தத்தோடு அந்த மாதிரி திருப்பி விட்டார்கள். மனம்னா சரியாக 5 மணி 6 மணிக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த மகான் வந்து அரசரை நோக்கி அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆளுக்கு வந்து சொன்னாங்க, ஐயா மகான்கள் நாம் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறோம், அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அரசர் ஓடி சொன்னார், அரசே 2 மணிக்கு வீட்டு அவருக்கு கூறிவிட்டார். ஐயா நாங்கள் தான் உங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம், ஒரு இவ்வளோ பெரிய விருந்தில் உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டோம். இல்லை அந்த மன வருத்தமே என்னால் வந்தது தான். அவர் சொல்கிறார், அவர் பெரிய மகான். இங்கே முதல் லைன் பாரு, திருடுவதற்கு அந்த கவியுடைய முதல் திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பது உண்டு. யாராக இருந்தாலும்னா எந்த வீடு அடுத்த கவியை பார்க்க போகிறோம். பெரியவன் மகானாக இருக்கட்டும், அறிஞராக இருக்கட்டும், உயர்ந்த படிப்பாளியாக இருக்கட்டும், அதை அடுத்த இடத்தை பார்க்க போகிறோம். அப்போ அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் என்ன கேட்டாரு, அந்த பாத்திரத்தை அவங்க எடுத்து போயிருக்கிறார். எனக்கு இரவு நான் அதீத நிலையில் இருக்கும்போது, அதீத நிலையில் தெரியாத நிலையில் அவர் படுக்க
சரியாக அவர்கள் இரவு 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு அவங்க வந்து அந்த 5 தவ நேரத்தில் இந்த முக்கியமானது 2 மதியம் 12 மணிக்கும் இரவு 12 மணிக்கும் கட்டாது. அப்போ பண்ணும்போது தான் அவங்களுடைய மனசாட்சி அவங்க வந்து பிரதிபலிக்கும். பண்ணும்போது மராதம் எனக்கு வந்து அந்த மனசாட்சி எனக்கு வந்து எனக்கு பிரதிபலிப்பு உண்மையை கூறி விட்டது. நாம் கண்ட பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி அரசன் நீ அரசன் அது கேட்பதற்கு தப்பை என்று கூறினார். ஆனால் எனக்கு இந்த விளைவு வருவதற்கு காரணம் எனக்கே புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகானிக்க வருது. ஆனால் என்னுடைய உணர்வு என்னுடைய அறிவு நிலையில எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இது யாரும் செய்த செயல் எனக்கு நிலையாக வந்துவிட்டது. ஏன்னா யாருமே எண்ணம் போய் செயலாத பிறருக்கு தான் தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உயிருக்கோ சுற்றி மகான் ஏற்பட்டு சொல்லிக்கிறார். எல்லா மகான் வரலாறு மகிழ்ச்சி வரைக்கும் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. பாரதியார் எண்ணத்துக்கு அவ்வளோ வழியா அப்போ யாருடைய எண்ணமோ மகன் செயல்பட்டு அது அமுக்கு வந்துருக்கு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இளவரசி மகாராணியுடைய தோழி அடுத்த எண்ணையும் மன்னித்து விடுது. ஏம்மா நீ தான் ஒன்றுமில்லை ஒதுக்க இல்லைங்கய்யா என்னுடைய எண்ணம் இதை நான் வந்து ஏன் நான் வந்தேன்னா மகாராணி உணவு படைப்பதற்காக மகானுக்கு படைக்கணும்னா மகாராணி அன்றைக்கு வரக்கூடாது. அந்த மகாந்திர 3 நாள் விளக்கில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் இந்த உணவை இந்த மகானுக்கு படைக்கக்கூடாது. அதனால என்னுடைய கோயில் மகாராணி என்ன வரவேற்றாங்க. நாங்களும் ஆத்தாக்கள் கோழியாக இருந்தாலும் என்னுடைய பார்வை அந்த கோவில் மீது பட்டவது எனக்கு அந்த ஒரு எண்ணம் கொடுத்து விட்டது. ஆனால் இவ்வளவு அரண்மனைக்கு என்னால் அதை களவாட முடியவில்லை. அந்த எண்ணம் எனக்கு தப்பு தான் சொத்தானோம். அப்போ அந்த எண்ணம் வேற யாரும் இன்னும் செயல்பட முடியாது. அது செயல்படுவதற்கு போதிய ஆட்கள் கிடைத்த இவருக்கு கிடைத்தது மகான் வந்து திருடனாக மாறிவிட்டார். அப்போ எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் நிறைய கூடலாம் நம்ம ஒவ்வொரு மாதம் பார்த்துக்கொண்டு மற்ற சட்டத்துக்கு செல்கின்றோம். ஏன்னா மகானுக்கு மற்ற அணிசரத்தும் யானைக்கும் அணிசரத்தும் என்று கூறுவது போல. இப்போ முதல் கவியை பார்த்தோம். இரண்டாவது கவியை பார்க்கின்றோம். இரண்டாவது திருடியே பிழைப்போனின் செயலை அவனுடைய செயல் அப்படியே திருடியே பிழைப்பது அவனுடைய செயல். திருடியே பிழைப்போனின் செயலை மற்றும் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோகியன். திருடியே பிழைப்போன் அவனுக்கு தொழிலே அதுதான். இன்னைக்கு எத்தனையோ கோடியா சம்பாதித்து தருவார அவனுடைய தொழில். ஆனால் அந்த அவனை தெரிந்து கொள்ளும் வரை இவன் தான் திருடுனா அவன் வந்து யோகினாக இருந்து கொண்டு இருக்கின்றான். இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம். அப்போ வந்து கம்ப்ளீட் சென்னை மாகாணத்தில் ஒரே இதில் நிலப்படி இருந்தது. சிவம்பூர் இதில் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, மர ஃபேக்ட்ரி. அந்த மர ஃபேக்ட்ரியில் ஃபாரினர்ஸ் உண்மை நிகழ்ச்சி நான் சொல்லியிருந்தேன். இது 1942 அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அந்த இதில் வந்து அவங்க வந்து காட்சி நடத்தி என்னன்னா அந்த மரத்தால் கலைப்பொருட்களை செய்து உலகம் பூராவும் விற்பனை செய்வார். அந்த கலைப்பொருட்கள் மாற்றம் இல்லை, எல்லாமே சேர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், பொம்மைகள், வண்டிகள் இதெல்லாம் நிறைய செய்து அங்கே பண்ணி பார்த்தா அங்கே வந்து விஜிலன்ஸு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு மெட்டீரியல் குறைத்து கொண்டே வருது. டோட்டல் கலெக்ஷன்ஸ், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் லாஸ். ஆனால் அதை வந்து எந்த ஆடிட்டராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் அதில் வந்து அங்கே வந்து மனிதாபிமானத்தோட நிறைய பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க. கால்ரூம், ஹோட்டல், கண்ணீர்தாரவங்களுக்குலாம் ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இவங்களாம் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போகும்போதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. வெளியில் அந்த ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. அதில் வந்து
கால் மூலம் அவங்களும் டெய்லி அவங்க ஒரு இங்கே அங்கிட்டு ஒரு 10 மைல் அவங்க வரணும். அவனை கால் நடக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பள்ளி படிக்கிறாங்க. வண்டினா அப்போலாம் காரோ மோட்டர் பைக்கோ சைக்கிள் கூட அவ்வளோ ஓட்ட முடியாது. ஒரு கட்டை வண்டி, அந்த கட்டை வண்டி பள்ளி படிக்கிறாங்க. ஒரு பழைய வண்டி, அந்த பழைய வண்டியில் தினந்தோறும் ஒருவார் வந்து அந்த ஃபேக்ட்ரி வேலை செய்வார். த பெஸ்ட் ஒர்க்மன்ஷிப். அவருடைய ஒர்க்மன்ஷிப்னால நிறைய அவங்க வந்து அவங்க கம்பெனிக்கு ஓனிங்ஸ் எக்கச்சக்கமான லாபம். அவரை எல்லாரும் பண்ணுவார். ஈவினிங் போகும்போது வண்டியில் போயிடுவார். அது மாதிரி ஃபுல்லாக நான் ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னா ஒருத்தர் போயிடுவாங்க. இது மாதிரி போயிட்டுனாங்க. ஆனால் அந்த யார் எப்படி மெட்டீரியல் கடைசி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு பண்ணிட்டு சூழ போச்சு. ஆனால் எப்படி லாஸ் ஆச்சு கண்டுபிடிக்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கெல்லாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு. 1948 81 அப்போ அந்த ஃபேக்ட்ரி டேரக்டர், மேனேஜிங் டேரக்டர் சொல்கிறார், இது என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் இவ்வளோ பெரிய நான் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் நான் வெயிட் பண்ணியிருந்தாலும் அப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு யாருன்னா ஒரு வெகுமதி கொடுத்தீங்கன்னா அந்த வெகுமதி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயா வெகுமதி நான் வாங்கினா அவன் எப்படி போகணும்னு கண்டுபிடிச்சானா அவனுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்காதுட்டீங்கன்னா அதுவே அவன் வெகுமதியாக இருக்குன்னே சொல்லிட்டு. அப்போ இந்த கால் மூலம் சொல்கிறாரு, ஐயா நான் நாளைக்கு ரிட்டர்ன் போல விருந்தெல்லாம் அவனுக்கு தடவெல்லாம் பண்ண போகிறாங்க. தயவுசெய்து எனக்கு விருந்தெல்லாம் பண்ணாதீங்க. ஏனென்றால் டெய்லி மெட்டீரியல் உங்களுக்கு கம்மியாகுது. அதுக்கு காரணமே நான் தான் வந்து ஆனால் இங்கிருந்து பொருள்களை தூக்கி கொண்டு போய்விட்டேன். இவங்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நீ வருவது கால் ஒன்று 3 நாள் நடக்க முடியல. நீ வருவது ஓட்டை வண்டியில் மறுபடியும் போயிருக்க. நீ எப்படிதான் போகிறத சொல்லுற அந்த சீக்கிரத்தை எப்படி சொல்லி கேட்டா, நான் வருவது இவர் வந்து அந்த 10 மைல் தொலைவில் வரும்போது என்னன்னா காயன் மரங்களை அங்கே வாங்கி ஜாதியாக பாருங்கன்னு சொல்லுவார். அதில் சில சின்ன பொறுத்து இட்டி எல்லாம் செய்திருப்பார். அதுக்கு நிறைய மரங்களை வாங்குவார். இவர் அங்கிருந்து வரும்போது அந்த ஜாதிகா மரத்தில் வண்டியை செய்து வருவார். டெய்லி பழைய ஜாதிகா மரம் இங்கே உள்ளே வந்த பிறகு அந்த மரத்தை வண்டியை வச்சு போட்டு புது இங்கே வந்து அருமையான டீக்கு, அந்த டீக்கில் புதிய வண்டி செய்து போயிடுவார். டெய்லி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து லாஸ் ஆனதுன்னா இந்த முறையிலே உங்களுக்கு லாஸ் ஆகுது. அவருக்கு இவருடைய அறிவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இதனால எங்களால் கண்டுபிடிக்க முடியாத எந்த பட்சத்தாலும் கண்டுபிடிக்கும். அப்போ அது 2வது இந்த கவியினுடைய இறுதியே பெரும்போனின் செயலை மற்றும் தெரிந்து கொள்ளும் வரையில் அவன் யோகி. 39 ஆண்டுகள் நான் யோகினாக இருக்கின்றேன். ஆனால் எங்களுக்கு பார்க்க இந்த கம்பெனி விட்டு போகும்போது அயோக்கியாக நானே போய் கொஞ்சம் வெளியே இருக்க சொன்னேன். நீ அயோக்கியில் எனக்கு கொண்டு ஒரு பாடத்தை கற்பித்தாய். இப்போ 3வது தொடரை நம்ம பார்க்க போகிறோம். திருடாக குத்தம் ஒன்றும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதில்லை. திருடாத மகிழ்ச்சி வார்த்தை திருடாத குத்தம் ஒன்றும் சந்தேகத்தால் திருடு குற்றம் சாட்டப்படுவதில்லை. இதற்கு நம்ம என்ன உதாரணம் சொல்லலாம்னால் கோவலன் கண்ணன் இந்த கதையை நம்ம எடுத்துக்கொள்ளும். வந்து கணவன் வந்து கல்வன் என்று அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கணினி வராங்க. கணினி வந்து அரச சபையை கேட்குறது ஞான கல்வி அவருக்கு யார் கல்வின்னு சொல்லி கேட்குறாங்க. கணவன் தான் கல்வன் எப்படின்னு கேட்டுட்டு அவருடைய சிலம்பு, அந்த சிலம்பிலே உங்களுடைய பவளங்கள் பொறிக்கப்பட்ட சிலம்பு தான் உங்களுடையது. என்னுடைய சிலம்பிலே 2 சிலம்பிலே ஒரு சிலம்பு தான் நான் என் கணவனுக்கு கொடுத்து அமைச்சேன். அது பூமேடனம் ரத்தினங்கள் முத்துக்கள் அத்தனை மாவிகளை இருக்கின்று உங்களுக்கு உழைத்து காண்பிக்கிறாங்க. உழைத்து காண்பித்த பிறகு அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் தான் சொல்றாரு. என்னுடைய அப்போ உத்தமனும் விழாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவது. இப்போ 3 குற்றங்களை பார்த்தோம். 4வது குற்றத்துக்காக இப்போ சொல்ல போகிறோம். திருட்டியவன் பிடிப்படுத்தி விட்டால் சொத்து சாட்சி சேர்த்து
நீதிமன்றம் வந்தும் போய்க்கிறது. இந்த 4 குற்றங்கள், குற்றம் பலவிதம் சொல்றாரு. ஆனா பலவித குற்றங்கள் இருந்ததிலே இந்த உலக சமாதானம் என்ற 41வது கவிதை, இந்த 41 குற்றங்கள் தான் முழுமையான குற்றங்களாக மகிழ்ச்சி எடுத்து கூறுகின்றார். இந்த கடைசி குற்றம், திருடியவனை அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பார்த்திருந்த சாட்சி அனைத்தும் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அவன் செய்ததாக கூறப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு விட்டன. அந்த ஜட்மெண்ட் அவனுக்கு தீர்மானிக்கப்பட்டார் குற்றம் என்று தீர்மானிக்கப்பட்டு, ஆனால் அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. ஆகினாலே விடுதலை செய்யவில்லை. இந்த 4 வகையான குற்றங்கள். நான் ஜெகலாம் மகிழ்ச்சி கல்வியை தான் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கணும். ஒரு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் என நிரூபிக்கப்பட்டவன் மற்றொரு நீதிமன்றத்தில் விடுதலை பெறுவதும் உண்டு. திருட கடைசியாக வந்தது. திருட சந்தர்ப்பம் இருந்ததால் தான் திருடுகிறான். இல்லையே சந்தர்ப்பத்தினால் குற்றவாளிக்கு 2வது குற்றவாளியாக கருதப்படுகின்றான். திருடனை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவன் குற்றவாளி ஆகிறான் என்றால் அவன் தெரிந்தது குற்றமா தெரிந்து கொண்டது குற்றமா? மகிழ்ச்சி கேள்வி. திருடனை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவன் குற்றவாளி ஆகின்றான் என்றால் திருடன் திருடியது குற்றமா அவன் திருடன் என்று தெரிந்து கொண்டது குற்றமா? இது கேள்வி. சந்தேகம் கூட குற்றவாளிகளை தோற்றுவித்து விடுகின்றது, கற்பனை செய்து விடுகின்றது. இப்போ 4வது குற்றத்தை பாருங்கள். குற்றம் சட்டங்களின் சம்பிரதாய முறைகளிலே, சம்பிரதாயம்னா நிலைகளிலே ருசிப்பிக்கப்படவில்லை, ப்ரூவ் பண்ண முடியவில்லை. குற்றவாளி தப்பிக்கவும் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவன் நியாயம் தர முடியவில்லை. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குற்றமே செய்யாதவன் அவனால அவன் குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. அவன் குற்றவாளியாக கருதப்படுகின்றான். ஆமா, குற்றத்தினால் குற்றமே செய்து பாதிக்கப்பட்டவன் அவன் என்ன செய்கிறான்? இந்த நீதிமன்றத்தை விட்டு மற்றொரு நீதிமன்றத்துக்கு சென்று நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறான். இப்ப நீதிமன்றம் என்பது நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றம். இப்போ ஒரு நீதிமன்றத்திலே குற்றம், மற்றொரு நீதிமன்றத்திலே குற்றம் இல்லையா? இந்த குற்றங்கள் பல விதத்துக்கான காரணம் என்னன்னா, மகான் 42வது கவியை தான் இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கின்றாரு. அதை இப்போது நம்ம சற்று காண்போம். இந்த 42வது கவியிலே இவ்வளவு குற்றங்களுக்கெல்லாம் காரணம் மனிதனின் மகத்துவமும் கடமையும் தான் முக்கியம். மனிதன் மகத்துவம் கடமை, அந்த கவியை பார்க்கின்றோம். மனிதனின் பெரும் மதிப்பை மனிதன் காணார். மயக்கத்தால் எழுந்திருந்த பல குற்றங்கள் மனிதனிடையே அதிகரித்து இனிய வாழ்வை மாசுபடுத்தி துன்பம் பெருக்க கண்டோம். மனிதர்களுக்குள்ளாக பிறந்தது முதல் இறப்பு மட்டும் மண்ணுலகில் சம நீதியாக வாழ மனிதன் என்ற முறையில் நீ செய்ததென்ன? மறந்திருந்தால் இப்போ விழித்துக் கொள்வார். இது மகிழ்ச்சி மகான் வேளாண்மை மகிழ்ச்சி அவர்களுடைய 42வது கவி. மனிதனின் மகத்துவம். அப்ப மனிதன் யார்? அவன் எத்தகைய அமைப்பினை உடையவன்? அவன் உருவ சிறப்பு அம்சங்கள் யாவை? அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன, வளர்ச்சி என்ன? அவனுடைய தத்துவம், ஒரு மனிதனின் தத்துவம் என்ன? அப்போ ஒரு மனிதனை
ஒரு மனிதனே அறிந்து கொள்ள முடியாத மயக்க நிலையிலே மாய நிலையின் விளைவாக தான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களுக்குள்ளாக பலவிதமான குற்றங்கள் பெருகி, குற்றங்கள் பெருகிறது இதற்கு முந்தைய கல்வியில பார்த்தோம் எப்படி குற்றங்கள் பெருகிறது சொல்லிட்டு. அந்த குற்றங்கள் எதுக்காக பெறுகிறது? இன்பமாக வாழ வேண்டும் என்று, இன்பத்தை போக்கிக் கொண்டு இன்பமாக வாழ வேண்டும். இன்பம் வாழும் துன்பம். இப்ப இன்பமாக வாழ்கின்றார்களா, துன்பத்தை பெருக்கிக் கொண்டார்களா? துன்பத்தை எடுத்து இன்பமாக வாழ்வதற்கு அந்த துன்பத்தை மேலும் மேலும் துன்பத்தை பெருக்கிக் கொண்டு நான் வாழ்கின்றார்கள். மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை உலகில் சம நீதியுடன் வாழ்வதற்கு மனிதன் என்ற முறையில் பொறுப்புணர்ச்சியால் நீ இதுவரையே செய்தது என்ன அப்படின்னு மகிழ்ச்சி வச்சு மனிதன் என்பவன் யார் என்று கேட்கிறோம். பல மகான்கள் கூறுகின்றார்கள், இல்லை என்று ஒருபோதும் சொல்லாமல் எவன் இருக்கின்றானோ அவனிடத்தான் மனித நேயம் இருக்கின்றது சொல்லுகின்றார். இல்லை என்று எப்போதும் அவன் சொல்லவே கூடாது. மனித நேயம் அதுக்கு நம்மளுடைய காவிரியிலே ஒரு உதாரணத்தினாக எடுத்துக் கொள்கின்றோம். மகாபாரதத்திலே கர்ணனுடைய பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். மணல் படுக்கையிலே அவன் கர்ணன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். அர்ஜுனன் சொன்னான், இன்னும் அவன் சாவுங்க, நான் இவ்வளோ அவங்கள வச்சு நீ என்ன செஞ்ச, அடிச்ச சத்த பாம்பை தான் நீ அடிச்ச. அவன் செய்த தர்மம் அவரை தலை காத்து கொண்டிருக்கிறது. அந்த தர்மத்தையும் அவனை நின்று வாங்கினாதான் அவருடைய இறப்பு இறந்து போட்டிருந்தார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியல கல்வி. அவரு போய் அவருடைய தர்மத்தை அவர்கிட்ட கேட்கறாரு. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு யாசனம் கேட்க போகிறேன், யாசனம் என்று கேட்கின்றார். என்னை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாத குணமுடையவங்க தான் அவன் மனிதன், அவன் தான் மாமனிதன். அப்படின்னா இவரிடம் விளக்கும் தருவாயிலே மரப்படுக்கையில் முன்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றவர்கிட்ட போய் நீ யாசனம் போய் கேட்டால் என்ன கொடுப்பார்? அவங்க ஒரு சுற்றி இறங்கி போகிறார். அவன் போய் கண்ணன் போய் கேட்கிறாரு, என் கொடுப்பதற்கு என்ன இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்கு, ஒன்றுமே இருக்குது, இருப்பதை கொடுத்தா போதும். என்னன்னா அவங்க அந்த குண்டத்தை கேட்கிறாரு. அந்த குண்டத்தை கடைசியில் அதுதான் இருக்காரு. அவங்க உடனே உடல் பொருள் ஆவி அத்தனை எதைக்கத்தான் கொடுக்க போகிற ஆட்கள் மனிதன் உடல் பொருள் ஆவி. பொருள் இருந்து பொருள் கொடுத்தாரு. இப்போ ஆண் போக போகுது. அது இன்னொரு வேலைங்களா இந்த உடலை வந்து விரும்ப கொடுத்துக்கிறார். உடல் என்பது அழிவு. இவருடைய ஆன்மாவே அவர் கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணரூப தரிசனித்து அவர்களுக்கு காமித்து ரெண்டு பேருக்கும். அப்போ இல்லை என்று எவன் சொல்லிவிட்டானோ அவன் தான் மனிதன். மனித நேரம் அவன் 6வது அறிவுறுத்த மனிதன் என்று கூறுகின்றார். அடுத்ததாக உயிர் கொள்ளாமல் இரண்டாவது வந்து என்ன இயலாமை. இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாது. இரண்டாவது மனித நேயம். முதல் மனித நேயம் வந்து இல்லை என்று ஒருபோதும் சொல்லாது. இரண்டாவது இயலாது, என்ன முடியாது அப்படின்னு சொல்லுது. உயிர் வாழ்நாளத்தை அவனால் உடலாக பொருளாக எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடைசி கருவாங்கி எடுத்து போவது கூட ஒரு சிலருக்கு ஏதாவது நேரம் கொடுக்கும்போது கூட என்னால் முடியாது சொல்லி ஒரு சில உதாரணத்தை பார்க்கலாம். அதே இதே மகாபாரத்திலே என்னால் முடியாது சொல்லி இதே மகாபாரத்தை நம்ம ஒரு உதாரணத்தில் எடுத்துக்கலாம். அங்கே கண்ணன் போய் அங்கே யாசனம் கேட்டாரு. இப்போ இதே கண்ணன் வந்து ஜோதியிலே படித்துக் கொண்டிருப்பீங்கன்னா போர் அந்த 18 நாள் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இப்போ போருக்காக துரியோதனன் அர்ஜுனன் போய் அவரான போய் ஹெல்ப் உதவி கேட்கறதுக்கு போகிறார். இரண்டாவது மணி நேரம் அவர் என்ன சொல்றாருன்னா இயலாது
சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ரைட். அப்போ போறாரு, நல்லா தூங்கி நிற்கிறாரு, படுத்து கொண்டு இருக்கிறாரு, அந்த சைவத்தில் இருக்கின்றாரு. அப்போ அர்ஜுனன் தான் வந்தாலும் கால் மாட்டாண்ட உட்காந்துருந்தார். எல்லாம் நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் மனித நேரத்தை எப்படி உணர்ந்து தெரிஞ்சு பார்க்கணும். இவர் வந்து கால் மாட்டாண்ட அந்த மரியாதை பெரியவங்க பட்டு இருக்கும்போது அவருக்கு மரியாதை கால் காத்த உட்காந்துட்டாரு அர்ஜுனன். துரியோதன் வந்தான். துரியோதன் கேரக்டர், துரியோதன் எக்கலாஜிக்கலாக நம்ம பார்க்கறதால அவருடைய அந்த கேரக்டரில் இப்போ நம்ம பார்க்கணும். துரியோதனை பார்க்கும்போது அவருடைய அந்த ஆணவம் என்னாச்சு, நேரம் அவர் வந்து தலைமாட்டாட்ட போய் உட்காந்துட்டாரு. அண்ணன் கண் விழித்தாரு. கண் விழித்து பார்க்கும்போது நேரம் அவர் கால் மாட்டான் நின்று பார்க்க முடியுமா, தலைமாட்டான்னு பார்க்கணும். கால் மாட்டான்னு அர்ஜுனன் பார்த்தாரு. அர்ஜுனா எப்படி கஷ்டமா விசாரிக்கிறாரு. நானும் வந்து கேட்டு துரியோதன் சொன்னான், அப்பா நீ 2 பேரும் உட்காரணும். உதவிக்காக நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு தான் முதல்ல உதவி செஞ்சுன்னு சொல்லிட்டு துரியோதன் போயிருந்தார். அப்போ அர்ஜுனன் சொல்றாங்க, சரி அவருக்கே எதுக்காக வந்தீங்கன்னா விஷயத்தை சொல்றாங்க, எனக்கு உதவிக்காக வந்தோம், போருக்காக உதவி. அவருக்கு அண்ணன் சொல்றாரு, காலப்படை இருக்கிறது, உதவிப்படை இருக்கிறது, எல்லா படைகளும் இருக்கின்றது, இவைகளெல்லாம் ஒரு பக்கம். நான் தனி மனிதன், உங்களுக்கு எது ஒன்றும் முதல்ல துரியோதனே கேட்கணும், அவருக்கே முதல்ல கொடுங்க, அவருக்கு எது வேணுமோ அவருக்கு முதல்ல கொடுத்துருமோ சொல்றாரு. இவர் இல்லே சொல்லிட்டு 2 பேருக்குன்னு சொல்லுது, என்னால் ஏதாவதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுது. சரி உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு எல்லா படையும் பலப்படை உதவிப்படை படை எல்லா படையும் வாங்கிக்கணும், நீ ஒண்டியாவது தான் பண்ண போற, எல்லா படையும் என்னென்ன வந்து சொல்லிட்டு அவர் எல்லா படையும் அவர் வாங்கி கொடுத்தார். எனக்கு நீ ஒண்டி வந்தால் போகணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை அவர் வாங்கி கொடுத்தார். முடிவு நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இதில் மாதம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்னால் இயலாது, எந்த யாருக்கு இயலாது, விரோதிகளுக்கோ அவர் விரோதியை கருதுறீங்க 2 பேர் இறைவன். இவன் நீ நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டான், அது செயலுக்காக உன்னை துன்பத்துக்காக ஒரு ஆட் பண்ணி வச்சுட்டார கண்டான். துரியோதனும் நல்லவன், ஏன்னா அவனும் மனிதனாக வந்தான், அவனா அந்த நேரம் இல்லை, அந்த மனித நேரம் இல்லை. எல்லாம் ஒரே வார்த்தை படித்தாங்க. படித்தாலும் 5 பேரும் ஒரு ஸ்கூலில் 60 பேர் படித்தாலும் 60 பேரும் முதல் மாணவராக வருவதில்லை, அது மாதிரி தான். அப்போ அவராட வந்து அந்த மனித நேரம் இல்லாதது அவருடைய வாழ்நாளே எப்படி முடிவு கொண்டு நமக்கு தெரியும். 3வது தான் அன்பும் கருணை. அன்பு மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும், உலகத்திலே அனைத்திலே சாதித்து விடலாம். இது வதனாத்மா சொல்றாங்க, உயிர் கொள்ளாமை ஆண்மை நேய ஒருமைப்பாடு. இந்த அன்புக்கு வல்லலாமுடைய கோட்பாடுல என்னன்னா, ஒன்று உயிர் கொள்ளாமை, இன்னும் ஆண்மை நேய ஒருமைப்பாடு. அவர் என்ன பார்த்தார், யாரெல்லாம் அன்பு செலுத்தினாருன்னா பசியோடு எவன்தான் இருக்கின்றானோ அவனுக்கு தான் முதல்ல அவனுடைய அன்பை செலுத்தினார். ஐயோ ஒரு ஏழை அவனுக்கு மத்தியானம் 12 மணி ஆகிப்போச்சுன்னா அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போகிறாங்க, அந்த வயிறு கட்டி எரிய போகுது, அவன் அந்த சாப்பாட்டுக்காக என்ன போவோம் சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு தேல் வந்து கடிச்சிட்டா அது எவ்வளோ வலி இருக்கும், அதை விட வலி உரியது இந்த பசியுடைய பொருள்னு சொல்லிட்டு வரலாறு விளக்குதுங்க. அந்த பசியை நான் எப்படி போக போகின்றேன், அதான் அவரோட ஆண்மையிலேயே ஒன்றுப்பார். அது மனிதர்களுக்கு மாற்றம் அதை கொண்டு வந்தாரா இல்லை. வாய பயிரை கட்ட போதெல்லாம் வாங்கினார், பயிர் வாங்கி இருக்கின்றது, ஐயோ இந்த பயிருக்கு தண்ணி வேறு சொல்லிட்டு அழுகணும். அப்போ அந்த அன்பு மனித நேயம் அன்பு. இந்த அன்புக்காக இந்த அன்பு ஒரே ஒரு அன்பு ஒவ்வொரு மனித நேயத்துக்கும் ஒரு நிமிடம் ஒரு சனப்பொழுதும் என்று கூறுவார்கள். அந்த சனப்பொழுதும் அந்த மனித நேயத்தோடு அந்த அன்பு கழித்து விட்டதுன்னா அவங்களுக்கு முழு மனிதனாக மாற்றம் தரக்கூடும். ஏன்னா அது அத்தகைய நிலை ஏற்படுவது தான் நம்முடைய மனிதனுடைய பண்பாடு வளர்த்து கொள்ள முடிவது. ஏன்னா அவனுக்குள்ள ஆனந்தம் மாயையும் மும்மலங்களாலும்
காமக்ரோத லோக மாய மதம் மாற்றல் போன்ற கெட்ட எண்ணங்களாலும் செயல்களாலும் தான் அவன் இந்த நிலையை அடைய முடியவில்லை என்று கூறுகின்றான். அன்பு எனக்கு அன்பு அதைத்தான் நீக்கவில்லையே, நீ கவலைப்பட்டினா அன்பே அப்பொழுதே உன்னால் நன்மை போய்விட்டது. இந்த அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அன்பு அதை பற்றி நீ கவலைப்படாது. அடுத்த நாளை பற்றி அழகான நாட்கள் எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கும். நீ இருக்கும் இந்த அன்பை அழகான நாளை இந்த அனுபவித்துக் கொண்டு நாளையை பற்றி சிந்தனை செய்யாது. நாளைய தினத்தை நீ நினைத்து கவலைப்பட்டீர்களே ஆனால் இப்பொழுதே இந்த கணத்திலே நீ பெற்ற இந்த அன்பு மறைந்து இப்பொழுது அந்த அன்பு போயிட்டனா நீ மனித நிலைக்கு இப்பொழுதே இந்த நிலையிலே வேலை வேண்டுகிறாய். நாளை பற்றி ஒரு ஏன் நன்றி நன்றி அஞ்சு கொண்டு நாம் பயிர் ஓட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் பூரணத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் மனித நேயத்திற்கும் அவர்களுடைய கௌரவத்திலே இது திருமூலம் கூறியிருக்கின்றார், வள்ளலாரும் கூறியிருக்கின்றார். அந்த ஆன்ம நேயம் அந்த பூரண அன்பு உதயமாவதற்கு அவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் அதாவது இறைவனாக ஒரு நாள் அவர்களுக்கு அது கிடைப்பதற்காக ஆற்றல் இருக்கின்றது. அந்த நாளை அவர்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது. அப்படி உதாசீனம் பண்ணிவிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு திரும்பி கிடைக்காது. மறுபிறவியில் தான் அவர்கள் அதை சீர் செய்து கொள்ள முடியும் சொல்லிட்டு வள்ளலார் கூறியிருக்கின்றார். நாளை தினத்தை நீங்கள் அஞ்சு நன்றி கொண்டிருக்கும் நீங்கள் இந்த தினத்தை சேர்த்தே மொத்தத்தை அழித்து விடுகின்றீர்கள். அழித்து விட்டு அச்சமின்றி வாழ கற்றுக்கொள்கின்றனர். அப்புறம் அச்சமின்றி வாழ்வதற்கு என்ன நாளைக்கு கவலைப்பட்டிருக்காரு. ஆபத்தான வாழ்க்கை அது ஆபத்தை எதிர்நோக்கி வாழுங்கள், ஆபத்திலே வாழுங்கள், எதிர்ப்பிலே வாழுங்கள். இதை பல மகான்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை எம்பத்தைஸ் பண்ணி சொல்லக்கூடியவர்கள் வரலாறு தான். எதிர்ப்பிலே வாழ்வதற்கான அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார்கள். கட்டினத்தார் சொல்லியிருக்கின்றார்கள், ஓசோ போன்ற மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த எதிர்ப்பிலே ஆபத்தில்லாமல் வாழ்வதற்கு அதெல்லாம் வள்ளலார் சொல்லுகின்றார். அச்சமின்றி வாழ்வதற்கும் ஆபத்தில்லாமல் வாழ்வதற்கும் ஆன்ம நேரம் ஒருமைப்பாட்டு அதான் வள்ளலார் எதுக்கு யாருக்குமே பயப்படவில்லை. வாழ்க்கை யாரும் எதுக்குமே அச்சமில்லை சொல்லி அவருக்கு ஆடி எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லாமல் வாக்கியப்படுத்தார். அவர் உங்களுக்கு வசதிகள் வேண்டுமா? வசதி ஒருவரும் ஆனந்தமாக வாழணும்னா மோன நிலைக்கு போக வேண்டும். மோனம்னா மகாமௌனம். அந்த மோன நிலை போவதற்கு முன்பாகத்தான் நமக்குள்ளாக இந்த மனித தத்துவம், மனித நேயம், பலவிதமான புத்தகங்கள் தெரிஞ்சு இன்னும் நிறைய செய்ய வாழ்வில் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு வாழ்கின்றோம். மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை உலகின் சம நீதியுடன் வாழ மனிதன் பொறுப்புணர்ச்சியால் இதுவரை நீ செய்தது என்ன? இப்போ இதுவரை நம்ம பார்த்த இதில் நாம் இதற்கு எத்தனை யாருக்கால் எந்த உதவியை செய்தோமா? மகாபாரதத்துக்கு நிறைய பார்த்தோம். நம்மளுடைய வள்ளலார் பெருமான் மகிழ்ச்சி போன்ற மகான்களுடைய அவர்களுடைய விளக்கமைக்கு கேட்டோம். இதில் இதுவரைக்கும் யாருக்காவது நம்ம இந்த முறையிலே யாருக்காவது உதவி செய்து இருக்கின்றோமா என்று நாம் அதீத நிலையில் நின்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் என்று. அப்புறம் நமக்குள்ளாக மனித நேயம் வெளிப்படும், ஆன்ம நேய ஒருமைப்பாடு நமக்குள்ளாக விழும் என்று கூறுகின்றார். உன் அறிவு ஒவ்வொரு ஜெனரலாக அவர் சொல்லுகின்றார். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு எப்படின்னா ஒவ்வொரு திசையை நோக்கி ஏற்றி பழகி விட்டதுன்னா இத்தகைய கடனை இதுவரை நீ மறைத்து நின்று இருந்திருக்கின்றார். ஒவ்வொரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த திசை எப்படிப்பட்ட திசையாக இருக்கின்றது? நல்ல திசையா கெட்ட திசையா? ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு திசை இருக்கின்றது, குடும்ப வாக்கு இருக்கின்றது, ஏம நேம ஆசனம் பிராணா இருக்கின்றது, பிச்சாகார தாரணா தாம் சமாதி இருக்கின்றது, 8 திசையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார்.
எட்டு திசையில் நம்ம எந்த திசையில் இருக்கின்றோம்? முதல் திசையிலே வாழ கொண்டிருக்கின்றோம். ஏமத்திலே வாழ மாட்டோம், நியமத்திலே வாழ மாட்டோம். நீ முதல் திசைகளை 4 திசைகளை கடந்து விட வேண்டும். 5வது திசையில் தான் முன்னே ஆன்மீக ஒருமைப்பாட்டுக்கு முதல் அடி என்று கூறுகின்றார். அந்த திசையை தெரிந்து அதை ஞாபகப்படுத்துவது யாராகனா மகான்களாக தான். அதுக்கு குரு கட்டாயம் தெளிவு உருவுக்கு மேலி காண தெளிவு உருவின குரு சிந்தித்தல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்து வாழ்ந்தல். அப்போ அந்த குரு அப்படி தொட்டு காண்பிக்காத சுட்டு போட்டாலும் வராது. அப்போ முக்கியமானது அந்த நேரம் ஒரு காட்டுக்கு தவம் ஒன்று, அப்புறம் அறம் வேண்டும், அப்புறம் ஒழுக்கம் கடமை ஈரிய வேண்டும் என்று கூறுகிறார். விழிப்படைந்த ஞானம் பெற வேண்டும் என்று கூறுகின்றார். குற்றங்களை குறைக்கவும் தோன்றாமல் ஒழுக்கம் செய்ய வேண்டிய குற்றங்கள் செய்வோரையே தண்டிக்க பல சாட்சி திட்டங்கள் வகுப்பதோடு எப்படி சட்டங்கள் இருக்கின்றது? குற்றங்கள் செய்வதற்கு, குற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கோ பல சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்கள் அப்படியே செயல்பாட்டு வருகின்றதா? அந்த செயல்பாட்டு சட்டத்தில் வகுத்தவர்கள் யாருன்னா பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகள். அதில் அது இந்த அவைகளினால் ஏற்படும் துறைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மற்றும் அந்த சட்ட நிபுணர்களால் அதை செய்கின்றார். அப்ப யாரா செய்கின்றாரோ அரசியல் ரீதியாக சட்ட நிபுணர்களே அந்த சட்டத்தை இது மாதிரி ஒரு குறையை ஏற்படுத்தி சட்டத்தை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். அதிலிருந்து யார் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் குற்றம் செய்தவர்கள் உண்மையான குற்றவாளி தப்பித்து விடுகின்றார். அதாவது ஆள்பலம், பணபலம், பொருள் பலம் இல்லாத அப்பாவி மக்களாக அவர்கள் தண்டனை அடைகின்றார்கள். இங்கு பெரும் பலரோடு அறிவு வேகமான குற்றங்கள் பல புரியும் நிலைக்கு தான் சென்று கொண்டே இருக்கின்றது. அறிவு இங்கு எப்படி விஞ்ஞான வளர்ச்சி எல்லா வகையிலும் நமக்கு வளர்ச்சி அறிவுகளாக இருக்கின்றோம். ஆனால் இந்த அறிவு சட்டத்திலிருந்து எப்படி குற்றங்கள் புரிந்து அதையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு தான் குறுகி விட செய்யும் சூழ்நிலையை தான் பல இன்று சட்டங்கள் எடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த குற்றம் ஒரு பொது ஆட்சியாக ஆட்சி மூலம் எல்லா குற்றங்களை போக்க இனி நாம் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு என்ன முயற்சிக்க வேண்டும்? முதல்ல தைரியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அன்போடு வாழ வேண்டும் என்று கூறினார், மீட்புடன் வாழ வேண்டும் என்று கூறினார், மனித நேயத்தோடு வாழ வேண்டும். அப்போ மனித நேயம் பெற்றவர்கள் எல்லாருமே ஓசோ அவர்களுக்கு ஒரு குறிப்பு. அவர் மனித நேயத்தோடு தான் வாழ்ந்தாரு. அவரோட நாட்டில் வெளிநாட்டில் இருக்கும்போது நீ இது மாதிரி அவர் கூட கூலியை கட்டி ஒத்துக்கொள்ளாட்டு அவருக்கு சோப்பாசி கொடுத்து அவருக்கு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க ஊருக்கு அனுப்பும்போது அவருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு மாற்றி செயல்படக்கூடிய, அதாவது முழுமையான உண்மையான நிலைமைக்கு திரும்ப முடியாத ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மக்களுடைய உயிரை கொண்டு அவர் இப்போ யோசமா இப்போ சப்பாடப்பட்ட யோசமா ஒரு வாரம் போது அதுக்கு இனி அதெல்லாம் ஏற்பட்ட விளைவுகளை இன்னும் சீர் செய்ய முடியல. அந்த சீர் செய்ய முடியாததுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவாளியையோ ஆன்மீக உண்மை காட்டுடைய ஒரு தத்துவ ஞானிகளையோ விஞ்ஞானிகளையே ஒரு சில விஞ்ஞானிகளை கூட இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். சில குறிப்புகள் கூறுகின்றது. அப்போ இந்த உயிர்ப்புடன் வாழ்வதற்கு அந்த நேரத்துடன் அந்த நிலை ஏற்பட்டதுன்னா அது நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அந்த பாடத்தை போக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம்?
இறைநிலையோடு இன்று வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம மகன் சொல்கின்றார், எல்லாம் செயல்கூடும் ஆணை அமிர்த வல்லவரை கொண்டு பரசிவ வணக்கமாக கூறி, எல்லாமும் செயல்கூடும் என் ஞானை அம்பலத்தே, எல்லாம் நல்லாம் தனியே ஏற்று, எல்லாமே இருக்குது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள் ஏற்று. அதை நீ கடைசி காலம் வரைக்கும் இப்போ ஓசல் ஏற்பட்டது, வள்ளலாருக்கு ஏற்பட்டது, வாழைக்காருக்கு ஏற்பட்டது. இன்று வருமோ நாளை வருமோ நாளைக்கே வருமோ அதற்கு மட்டும் எட்டு வருமோ அடியே எங்கேயோ நின்று மலரின் வாகை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்போ நீ சும்மா என்று கூறுகின்றார். வள்ளல் பெருமான் அருகிய மகாமந்திரம் அவர் என்ன சொல்கிறார், அது பெரும் ஜோதியாக இரு, யாருக்கும் துன்பம் தராத, எல்லாருக்கும் ஒரு அன்பும் தரவினமாக இரு. என்ன கூறினார் என்றால், நோயற்ற வாழ குறைவற்ற செல்லும் என்று கூறினார்கள். உன் அறிவு வெவ்வேறு திசை நோக்கி போய்கொண்டிருப்பதை மாற்றி அமைத்துக் கொள், அதற்கு ஏறி பயிற்சி எடுத்துக் கொள். இதுவரையும் நீ மறந்திருந்தால் இப்போது அதை ஞாபகப்படுத்திக் கொள். விழிப்பு நிலை அனைத்து செயல்களும் செய்ய முயற்சி செய்து கொள். குற்றங்களை குறைக்கவும், குற்றங்களை தோன்றாமல் இருக்கவும், நீ செய்ய வேண்டிய குற்றங்களை யார் செய்தாலும் சரி, அவர் தண்டிக்கப்பட்ட பல சாட்சிகளாக இருந்தாலும் அந்த சாட்சியாக நீ இருக்காது. அமுல்படுத்த நடத்துவது சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் அந்த சிறு குறைபாடுகளை பற்றி நீ கவலைப்படாமல் எதிர்த்து இன்று முதல் எந்த நிமிடமும் மறுநிமிடமே வீதியிலே கவனியோடும் பல குற்றங்களுக்காக நீ சாட்சியாக இருக்காமல் முழு மனிதனாக மகா மனிதனாக மனித மகத்துவமாக கடமை அறத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மனிதனின் பெருமதிப்பை மனிதன் காணா மயக்கத்தால் எங்கிருந்த பல குற்றங்களை போக்கி மனிதரையே அதிகரித்து ஒரு இனிய வாழ்வை மாசுபடுத்தாமல், அதை துன்பப்படுத்தாமல் துன்பம் பெருக்க கண்டோம். மனிதர்களுக்குள் பிறந்தது முதல் இன்று இறக்கும் மட்டும் நம் உலகில் நாம் நீதியாக வாழ மனிதன் என்ற முறையில் நீ செய்தது என்ன? மறந்திருந்தால் இன்று இப்போதே நீ வைத்துக் கொள்வார் என்று கூறி, இந்த உலக சமாதானம் என்ற திட்டத்திற்காக இங்கே வாய்ப்பளித்த அறிஞரி நிலத்தாருக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளங்கள், வாழ்க்கை வளங்கள்.